தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் டெய்லியும் 3 வேளையுமே சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா வந்து என்ன சமைக்கிறோம்னு ஒரு டிசைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது ரொம்பவே கன்ஃப்யூஸாவே இருக்குங்க. ஏன்னா என்ன சமைக்கிறதுன்னே தெரியாது. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அத்தை காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா, வெண்டைக்காவும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணும்போது அந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டு தான் வந்து புளிக்குழம்பே வைக்கணுங்க. இல்லைன்னா வந்து வழுவழுப்பா இருக்கும் குழம்பு. நான் வந்து எப்பவுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணும்போது எண்ணெய் சேர்த்து, அதுல வெண்டைக்காவும் சேர்த்து, நான் வந்து கொஞ்சமா மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தான் நான் புளிக்குழம்பே வைப்பேங்க. லாஸ்ட்டா வந்து கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்துனோம்னா, இன்னுமே வந்து அந்த குழம்பு ரொம்ப ரிச்சாவும் இருக்குங்க. பொரியலுக்கு வந்து அவரைக்காய் தான் செஞ்சிருந்தேன். அது கூடவே வந்து ரசம். ஈவினிங் வந்து பசங்களுக்கு உளுந்தங்கஞ்சி பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு அத தாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் அத பார்த்துட்டு நான் கேக் பண்றேன்னு சொல்லி நான் விஸ்க் எடுத்தாலே கேக் பண்றேன்னு தான் அவன் நினைப்பாங்கங்க. அவன் தான் வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருந்தான். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காவும், எங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் குடிக்கிற ட்ரிங்க் மாரியும் செஞ்சிருந்தேன். நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.